பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று பார்க்கும் தலைப்பு, நாமும் நமது சந்ததியாக இந்த பூமியில் மகிழ்ந்திருக்க தேவன் நமக்கு காட்டும் வழியை, பாதையை தியானிக்க இருக்கின்றோம். நாம் நமது சந்ததியாக மகிழ்ந்திருக்க தேவன் நமக்கு காட்டும் பாதை, இதை தியானிக்க இருக்கின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? தேவன் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நீ கவலைப்பட்டு என்ன சாதிக்க போகிறீங்கன்னு கேட்குறாரு நம்மகிட்ட. கவலைப்படுறதுனால உங்களால் சாதிக்க முடிகிற காரியம் என்னன்னு கேட்குறாரு. நம்ம கவலைப்பட காரணம் என்னன்னு யோசித்தோம்னா, பிந்தின காலங்களில், கடந்த காலங்களில் அவர் கட்டளைப்படி நடக்காததால் வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் சார்பாக நாம் இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்போது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால் வருங்காலத்திலும் நாம் கவலைப்பட போவதற்கு ஏதுவாக இப்போதும் அவருடைய கட்டளைப்படி நடப்பதில் கவனம் செலுத்துவதில்லை, உழைப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. ஆகவே நாம் கவலைப்படுவது தொடர்ந்து நடக்கும் காரியமாக ஆகிவிடுகிறது. இளமையில் படிக்காமல் போனதுனால உள்ள பிரச்சனை நம்ம எல்லாரும் ரொம்ப பேர் அதை உணர்ந்திருப்போம். நம்ம ஒரு குடும்பத்தில் அக்கா படிச்சிருப்பாப்புல, தங்கச்சி படிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாப்புல. அப்பா சொல்லியிருப்பாங்க, நான் கஷ்டப்பட்டாவது ஒன்று படிக்க வச்சிடுறோம், அக்கா படிக்கிறா, நீனும் படிக்கப்போ அப்படின்னு இருப்பாங்க. தங்கச்சி நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பா. உடனே சரி வீட்டுக்கும் சமையலுக்கும் ஆள் வேணும்லான்னு வச்சுருப்பாங்க. அக்கா படித்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, செல்வ செழிப்பாக இருப்பாங்க. தங்கச்சி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அக்கா நினைப்பாங்க, தங்கச்சி நினைப்பாங்க, அதை நாங்கள் அப்பா சொன்னாங்க, நாங்கள் படிக்காமல் போயிட்டோம், இப்போ கஷ்டப்படுறோம். அது மாதிரி கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு ஒரு தண்டனை தான் இதெல்லாம். இந்த காலத்துலேயும் கோபம், இச்சையினால் வர பிரச்சனை, சண்டை, சச்சரவு, போலீஸ், கோர்ட்டு, கேஸு, ஒரே பிரச்சனைகள், கோபத்தாலும் இச்சையாலும். இதுக்காகவும் கவலைப்படுறாங்க. ரொம்ப தாய்மார்கள் குடும்ப பொறுப்பை சரியாக செய்யாததுனால, பிள்ளைகளை சரியாக வளர்க்காததுனால பிள்ளைகள் மூலமாக ரொம்ப தொந்தரவு, ரொம்ப பிரச்சனை, ஒரே கண்ணீர், கவலை. கடந்த காலத்தில் செய்த தவறுக்கான தண்டனை இது. கவலை, பணம் இல்லையேன்னு கவலை, நம்மளையெல்லாம் ஒதுக்குறாங்களே, மதிக்க மாட்டாங்களேன்னு கவலை, நோய் வந்துட்டேன்னு கவலை, கடனுக்காக கவலை, வேலை இல்லையேன்னு கவலை, பிள்ளைகள் கல்யாணம் ஆகலையேன்னு கவலை, வீடு கட்டலையேன்னு கவலை. இவைகளெல்லாம் கவலைப்பட்டால் கிடைத்து விடுமா? கவலைப்பட்டால் பணம், மதிப்பு, நோய், கடன் எல்லாம் நீங்கி எல்லா செல்வங்களும் வந்து விடுமா? பிறகு இவைகளை எப்படி பெறுவது? அதற்கான வழியை இயேசு சொல்கின்றார். கேட்போமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? பணம், மதிப்பு, மரியாதை, ஆரோக்கியம், கடன் இல்லாத வாழ்க்கை, வேலை, கல்யாணம், வீடு எல்லாம் கூட கொடுக்கப்படுங்கிறாரு. அடுத்த ஒரு வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உழைக்க சொல்கிறார். விடாமுயற்சியை உழைக்க சொல்கிறார். சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்கிறார் அவர். கேட்டால் கொடுக்கப்படுங்கிறாரு. தேடு, கண்டுபிடிச்சிருவாங்கிறாரு. தட்டு, கண்டிப்பாக திறக்கப்படுங்கிறாரு தேவன்.
உழைக்க சொல்கிறாரு, அவர் கட்டளைப்படி நடக்க சொல்கிறாரு. இந்த 2 காரியமும் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போவும் இல்லை, எப்போதுமே கவலைப்பட அவசியம் இல்லை. நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். ஒரு வசனம் வாசி கேட்போம். மத்தேயு 25வது அதிகாரம் 26வது வசனம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனென்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனென்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. போதும் பாருங்கள், சோம்பலான வேலைக்காரன்னு சொல்கிறார். இந்த வசனம் எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முதலாளி வெளியில் போவார். அவர்கிட்ட இருக்க தாளந்தெல்லாம் 5 தாளந்து 2 தாளந்துன்னு அவருடைய வேலைக்காரன்லாம் கொடுத்துட்டு இதோ சம்பாத்தியம் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு போவார். அதில் 5 தாளந்துக்காரன் டபுளாக சம்பாத்தியம் பண்ணிடுவான், 2 தாளந்துக்காரன் டபுளாக சம்பாத்தியம் பண்ணிடுவான். அவங்க 2 பேர்களுக்கும் பாராட்டி விருந்து வச்சு உபசரிப்பார், மகிழ்ச்சிக்குள்ளே அவங்கள கொண்டு வருவார். இந்த 1 தாளந்துக்காரன் என்ன பண்ணுவான், சோம்பேறியாக இருந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், அதை பூமியில் வச்சு பிதைச்சி வச்சுருவான். அதை உழைக்க மாட்டான், சோம்பேறியாக இருப்பான். அவனுக்கு சிறை தண்டனை கொடுப்பார் அவர். ஆண்டவர் உழைக்கிறவனை பாராட்டுறாரு, பரிசு கொடுக்குறாரு. சோம்பேறிகளை, உழைக்காதவனுக்கு சிறை தண்டனை கொடுக்காரு. ஸோ சோம்பலுக்கு தண்டனை சிறை தண்டனை தேவன் கொடுக்குறார். இயேசு சொல்கிறார், வேதத்தில் இருக்குது இது. அதே போல் ஆதாமுக்கு பாருங்கள், ஆதாமுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்துட்டு சும்மா 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக நீங்கள் வாக்கிங் போங்கலாம் சொல்லலை. ஆதாம ஏவாள்கிட்டையும் 2 வேலை கொடுக்குறார். இதை பண்படுத்து, இதை பாதுகாத்துக்கொள், 2 வேலை கொடுக்குறார் அவர். தேவன் சோம்பேறிகளை விரும்புகிறதே இல்லை, உழைக்கிறவங்க தேவனுக்கு பிடிக்கும். ஆகவே தேவன் சொல்கிறாரு, கவலைப்படாமல் இருக்கணும், நல்லா உழைக்கணும், அவர் கட்டளைப்படி நடக்கணுங்கிறாரு. அப்படி செஞ்சோம்னா பணம் நம்மளுக்கு வந்துடும். பகல் நேரமெல்லாம் உழைக்கணும், இயேசுவின் பாதையில் உழைக்கணும், சாத்தான் பாதையில் இல்லை. ஆபிரகாம் சினாய் தேசத்திலேருந்து வந்துட்டாப்புல, கானானுக்கு வந்துட்டாப்புல. இன்னும் அவளுக்கு தேசத்தை தருவேன்னு சொன்னேரே தேவனே, தேசத்தை எங்கேன்னு கேட்குறாப்புல ஆபிரகாம் தேவன்கிட்ட. தேவன் சொல்கிறாரு, நட, எவ்வளோ தூரம் நடக்கு அவ்வளோ இடம் ஆகிடும், நீ உட்காந்துரு, நான் தருவேன்னு சொல்லலை. அவர் நடக்க சொல்கிறாரு, வேலை செய்ய சொல்கிறாரு. நம்ம தேவன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்கிற முக்கியமான காரியம் இதுதான், வேலை செய்ய சொல்கிறார். அப்படி வேலை செஞ்சால் பணத்தை பற்றி கவலை இருக்காது. மதிப்பு மரியாதை, பெருமை, ஆணவம், திமிர் இருந்தால் மதிப்பு எப்படி கிடைக்கும்? பொறாமை, பெருமைலாம் இருந்தால் மதிப்பு எப்படி கிடைக்கும்? அவர் கட்டளைப்படி தாழ்மையாக, பொறுமையாக, அன்பாக நடந்தால் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க. நோய், வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது, கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, பசித்து சாப்பிடணும், நல்லா நடக்கணும். நம்மளுக்கு இயேசு நடந்தார். அவர் காலத்தில் ரதம் இருக்குது, கழுதைகள் இருக்குது, ஆனால் அவர் நடந்தார். இஸ்ரவேலை சுற்றி நடந்தார். ஒரு 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 குறிப்பு சொல்லுது, அவர் நடந்த 3 வருஷத்தில் நட இந்த உலகத்தையே ஒரு சுற்றி நடந்திருக்கலாமா, அந்த அளவுக்கு நடந்திருக்கிறார் அவர். ஸோ நோயை தீர்க்கும் மருந்து அது. அடுத்து கடன், வரவுக்குள் செலவு பண்ணணும். வரவுக்குள் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளுக்கு இவ்வளோ தான் படி வளர்த்துருக்காரு, அதுக்குள்ளே நம்ம செலவுகளை முடிச்சு கொள்ளணும். நம்ம அதுக்குள்ளே செலவு முடிச்சு விட்டு பசியாக இருந்தாலும் கூட தேவன் பார்ப்பார், நமது பிள்ளை பசியாக இருக்குது, இவனுக்கு வருமானத்துக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை திறக்கணும்னு சொல்லி கதவுகள் திறக்கப்படும். உழைக்கிற வசதி வாய்ப்புகள் உண்டாகும், வருமானம் பெருகும், அப்பவும் பசி மாறிவிடும். வரவுக்குள் தான் செலவு. அடுத்து போதும் என்ற மனம், வேணும்னு ஆசைப்பட்டு தான் தவறுகள்லாம் பண்ணி பணத்தை சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளுக்கு சாபத்தை உண்டு பண்ணிடுறாங்க. போதுமென்ற மனம், பெருமைக்காக எல்லா கல்யாண வீட்டுக்கு போனால் அவன் மோதிரம் போட்டாங்கன்னா தானும் மோதிரம் போடுற முயற்சி பண்ணுறது, அக்கா போட்டுட்டா நம்மளும் போடணும், கடன் வாங்கியாவது போட்டுறன்னு சொல்லி கல்யாண வீட்டில் பண்ணுறது. பெருமைக்காக எதுவும் பண்ணக்கூடாது. சோம்பேறித்தனம், எறும்பினிடம் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. எறும்பு அது ஒன்றுக்கு பிரயோஜனப்படாதது. நம்மளை சொல்கிற எறும்பிட்டு போய் கற்றுக்கொண்டு நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி. அது சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்ம ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது, சிக்கனமாக சேமிக்கணும்,
கடன் இல்லாமல் வாழ்ந்துடலாம். இதெல்லாம் தேவனுடைய கட்டளையின் கற்பனைப்படி நடந்தால் கடன் இல்லாமல் வாழலாம். வேலை, கிடைக்கிற வேலையை பார்க்கணும், உண்மை உத்தமாக பார்க்கணும், அதில் உயர்வடையலாம். அந்த வேலை தான் பார்ப்பேன், இந்த வேலை தான் பார்ப்பேன், வேலையில் ஒழுங்காக பண்ணாமல் வேலையை சோம்பேறித்தனமாக பண்ணி வேலையை திறம்பட செய்யாமல் இருக்கிறது. உண்மையும் உத்தமமாக வேலை செஞ்சால் நம்மளுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், வேலை மகிழ்ச்சியாக இருக்கும், வேலையில் உயர்வடைவோம் நம்ம. அடுத்து கல்யாணம். இது பெரிய ஒரு வருமானத்தை உண்டு பண்ணுற தொழிலாயிட்டு கல்யாணங்கிறது இப்போ. ஏன்னா கல்யாணங்கிறது என்னென்னா, தேவ கட்டளைப்படி நடக்கிற ஒரு குடும்பமும் அதே குடும்பத்தில் இருந்து ஒரு ஆணோ பெண்ணவோ, அதே போல் இன்னொரு குடும்பம் தேவ கட்டளைப்படி நடக்கிற இன்னொரு குடும்பத்துக்கு கூட சம்மந்தம் பண்ணுறது தான் கல்யாணம். இன்னும் புது குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பங்கிறது பைபிள் சபைன்னு சொல்லுது. புது சபையை ஏற்படுத்துகிறோம். அந்த சபையை காசு பணத்தால் ஏற்படுத்தக்கூடாது. தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிற பிள்ளைகளாக இணைந்து பரிசுத்த சந்ததிகளை பெற்று தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வர ஏதுவாக இந்த கல்யாண காரியங்கள் நடக்குது. இதனால தான் தேவன் முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் கணவன் மனைவியாக படைத்தார். அண்ணன் தங்கையாக, அப்பா மகளாக படைக்கவில்லை. காரணம் சபை. அதுதான் பூமியை நிரப்பணும். பூமியை நிரப்புறது தேவனுடைய ஜனங்களால் பூமி நிரப்பப்படணுங்கிறாரு. அதுக்கு தான் கல்யாணத்தை வச்சுருக்கிறாரு. நம்ம பணம், பதவி, அழகு, செல்வாக்கு இதை வச்சு கல்யாணத்தை பண்ணி, இந்த அழகு, பணம், செல்வாக்குன்னா போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ கல்யாணமும் போயிடுது. அங்கே சண்டை பிரச்சனை வந்துடுது. கணவன் மனைவிக்குள்ளே எல்லா கஷ்டங்களும் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போயிட்டுனா. இது அப்படி இல்லை. அவங்களுடைய கட்டளை அப்படி நடக்கிறவங்களாக இருந்தால் வாழ்க்கை பூரா மகிழ்ச்சியாக வாழலாம். வீடு ஆசைப்பட்டால் வீடு கிடச்சிடாது, அதுக்குன்னு உழைக்கணும். தேவன் அதான் சொல்கிறாரு, உழைங்கிறாரு, கட்டளை அப்படி நடங்கிறாரு. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டதால் வாழ்க்கையில் உயர்வடைந்தவர்களை பற்றி வேதத்தில் பார்க்க போகின்றோம். அவருடைய கட்டளைப்படி செயல்பட்டால் நம்ம நித்தியத்தையும் அடையலாம், நித்திய ஜீவனையும் அடையலாம். இந்த பூமியிலேயே மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த பூமியில் மகிழ்ச்சியாக முதல்ல வாழ்கிறதுக்கு அவருடைய கட்டளைகளை வார்த்தையில் அவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம முதல்ல அப்படி கீழ்ப்படிஞ்ச ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் தானியேல். அவரை போர் கைதியாக நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு வந்துட்டார் பாபிலோனுக்கு. அவருக்கு உண்மையான ஒரு தேவ மனுஷன். அவர் 3 வேளை ஜெபம் பண்ணுறவர். அவர் நம்மளாக தான் நினச்சிருப்போம், நான் 3 வேளை உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு என்னை போய் பிடிச்சிட்டு போயிட்டானா அவன், மற்றவங்களாம் இந்த ஊரில் இருக்காங்களே, என்னையும் கைதியாக பிடிச்சி பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தானியேல் முறுமுறுக்கலை. தானியேல் அந்த சூழ்நிலையிலையும் தானியேல் என்ன பண்ணுறான், அவனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஏன் பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா, நேபுகாத்நேச்சார் அவனுடைய மக்களுக்கு நன்மை செய்ய, அவனுடைய மக்களுக்கு வேலை செய்ய, அவனுடைய அரண்மனையில் வேலைக்காரனை அமர்த்துவதற்கு இஸ்ரேல் மக்கள் ஞானமுள்ள மக்களுங்கிறதுக்கு, தேவனுடைய மக்களுங்கிறதுக்காக இவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறான். அது போர்க்கைதியாக தூக்கிட்டு போகிறான். அவங்கள தூக்கிட்டு போய் வச்சு அங்கே இவங்களுக்கு கல்தையர் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கான், அவங்க மொழியை கற்றுக் கொடுக்கான். ஏன்னா அந்த மக்களுக்கு இவங்க சர்வ் பண்ணணும்ல, அந்த மக்களுக்கு உடைய காரியங்கள்லாம் செய்யணும்ல, அரண்மனையில் இவங்க பணியாற்றணும்ல, அந்த மக்களோட பேசணும்ல, அதுக்கு கல்தையர் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கான். 3 வருஷம் கற்றுக் கொடுக்கான். அதுக்கு சாப்பாடு கொடுக்கான். அவங்கள நல்ல ராஜா மாதிரி இவன் சாப்பாடே கொடுக்குறான். அவங்க சாப்பாடை பார்க்குறாங்க. நான்வெஜ் சாப்பாடு அவ்வளவும் அந்த சாப்பாடை கொடுக்க அவன் வளர்க்குறான். அவன் அப்போ தானியேல் என்ன பண்ணுறான், அந்த சாப்பாடு அவனுடைய நேபுகாத்நேச்சாருடைய தெய்வத்து முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடாக இருந்துச்சு. அவங்களுடைய தெய்வத்துக்கான சாப்பாடாக இருந்ததுனால அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு தானியேல் தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானத்தை தேவன் பார்த்தார். தேவன் பார்த்து அந்த தீர்மானத்துப்படி நடக்க மேல் அதிகாரிகளிடம் தானியேலுக்கு உதவி கிடைக்க வைத்தார், கருணை கிடைக்க வைத்தார், அதை சம்மதிக்க வைத்தார். தேவன் சொன்னாரா தானியேல்கிட்ட இந்த சாப்பாடை சாப்பிடாதுன்னு சொன்னாரா? இல்லை, தானியேல் முடிவெடுத்தான். இது நம்ம தேவனுக்கு உகந்த சாப்பாடு இல்லை, இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தானியேல் முடிவெடுத்தான், தீர்மானம் பண்ணான். அவன் சுயமாக பண்ண தீர்மானத்துக்கு தேவன் சப்போர்ட் பண்ணுறாரு. தேவன் அந்த தீர்மானம் ஜெயிக்க, அந்த தீர்மானம் நிறைவேற அந்த பிரதானிகள், அந்த மேல் அதிகாரிகள்கிட்ட தயவு கிடைக்க பண்ணுறாரு தானியேலுக்கு. நம்மளும் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ராத்திரி 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் படிப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்கள், தேவன் உங்களை படிக்க வைப்பார். நான் வரவுக்குள் செலவு பண்ணுவேன்னு தாய்மார்கள் தகப்பன்மார்களாக தீர்மானம் பண்ணுங்கள்,
தேவன் அது செய்வார். நான் கிடைச்ச வேலையில் உண்மையாக இருப்பேன், சரியான நேரத்துக்கு வேலை போவேன், என் முதலாளிக்கு லாபம் சம்பாத்தியம் பண்ணுறது கொடுப்பேன், அரசாங்க வேலைன்னா மக்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் நல்ல வேலை செய்வேன் தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் கையை பிடிச்சி வழி நடத்துவார் தேவன். பிறரை பற்றி வாயே திறக்க மாட்டேன், என்னை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்கள். தேவன் அது நிறைவேற்ற கிருபை பாராட்டுவார். நான் தினமும் சேமிப்பேன், சிக்கனமாக செலவழித்து சேமிப்பேன். நீங்கள் சேமிப்பீங்க, தேவன் ஹெல்ப் பண்ணார் உங்களுக்கு. குடும்ப ஜெபம் நடத்துவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. வீட்டில் எந்த சச்சரவு பிரச்சனை இருந்தாலும் குடும்ப ஜெபத்துக்கு ஒரு தடை வரலாமல் தேவன் நடத்தி வைப்பார். முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணணும். தானியேல் அது தீர்மானம் பண்ணான். அவன் போர்க்கைதியாக பிடிச்சி வந்த பிறகும் அவன் தேவன் மேலே அன்பாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு உகந்தது தான் செய்கிறான். அவன் என்னடா நம்ம 3 வேளை ஜெபம் பண்ணுற ஆளாச்சே, நம்மளை தேவன் பிடிச்சிட்டு வந்துருக்கு, தேவன் பார்த்துட்டு இருக்கார, கைதியாக பிடிச்சிட்டு வந்திருக்கானேலாம் அவன் வருத்தப்படலை. அவன் அப்படியே செய்தான். அடுத்து ஒரு நல்ல காரியம் இப்போ அவன்கிட்ட இருக்குது பாருங்கள், தானியேல் இருக்கு பாருங்கள். அதை வாசிக்க கேட்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோனிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். இப்போ என்ன வந்துட்டுனா, பாபிலோனில் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் பார்த்துருக்கான். அந்த சொப்பனத்துக்கு பொருளை சொல்கிறதுக்கு அவங்கள ஜோசியக்காரன், ஞான திருஷ்டிக்காரன், குறி சொல்கிறவனா கூப்பிட்டு சொப்பனத்தை பொருளை சொல்லணும்னு சொல்லும்போது அவங்களால சொல்ல முடியல. நீ சொல்ல முடியாதவனா கொன்னுருங்க, அவன் கொலை பண்ணிருங்க. அதுக்காக தேடி அலையிறான் கொலை பண்ணுறதுக்கு. அப்போதான் இவனுக்கு தெரிய வருது, அது தானியலுக்கு அது தெரிய வருது. தானியேல் அவங்க நேபுகாத்நேச்சார் அந்த சொப்பனத்துக்கு பொருளை தேவனுடைய ஜெபம் பண்ணி அந்த பொருளை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு அவன் அந்த கொலை பண்ண போகிறவனை கூப்பிட்டு சொல்கிறான், கொலை பண்ணாதப்பா அப்படிங்க. அவன் கொலை பண்ணாதன்னு சொல்கிற ஆள் யார் தெரியுமா? புரஜாதிக்காரன். அவன் குறி சொல்கிறவன், அவன் ஞான திருஷ்டிக்காரன், அவன் சோசியக்காரன். அவனை கொல்ல வேண்டாங்கிறான். நான் போய் நான் நேபுகாத்நேச்சாருடைய கனவுக்கு நான் அர்த்தம் சொல்லிடுவேன், நீங்கள் அவங்களை கொல்லாதீங்கன்னு சொல்கிறான். அவன் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறான் பார்த்தீங்களா? தேவன் இதெல்லாம் பார்ப்பார். தேவன் இதெல்லாம் பார்த்து தான் தேவன் அவனை பிரதானியாக உயர்த்தினார். அவன் எதுக்கு அவனை அழைச்சிட்டு போயிருக்காருன்னா, பிரதானியாக உயர்த்த அழைச்சிட்டு போயிருக்கார். ஒவ்வொரு காரியமாக தேவன் பார்க்குறார் அவங்ககிட்ட இருந்து. அப்படி ஒரு நல்ல காரியம் அவன்கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு. நம்மளும் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்மையே பண்ணணும். நம்ம சொந்தக்காரங்க பொறுத்த மட்டும் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணலாம். அவங்க சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாக அவங்க அளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோம்னா விட்டுருவாங்க. அவங்கள விட உயர்ந்த இடத்துக்கு நான் போய்ட்டு நம்ம அவங்களுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க அவங்க. ஆனாலும் நம்ம நன்மை மட்டுமே பண்ணணும். அவங்களுக்கு எந்த காரியத்திலும் எல்லா காரியத்திலும் எதிரிக்கு கூட நன்மை பண்ணணும். அப்படி பண்ணாதான் தேவன் நம்மளையும் உயர்த்துவார் அவர். அடுத்து ஒரு உண்மையை சொல்கிறார் நேபுகாத்நேச்சார். குறி சொல்கிறது, ஜோசியம் சொல்கிறதெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறார் அவர். நம்மள ரொம்ப பேர் குறி சொல்கிறது, ஜோசியம் சொல்கிறதெல்லாம் நம்பி அதுக்கு முன்னாடி போயிட்டுருப்பாங்க சில பேர். புரஜாதி மக்கள், நம்மள மக்கள்லாம் அப்படி தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், அது பொய்யுங்கிறான். எப்படி அவன் சொல்கிறான்னா, இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து சொல்கிறான். அவன் இந்த சொப்பனத்தின் பொருளை அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் என்ன எப்படி கேட்குறான்னா, நான் பொருளை மட்டும் நீ சொன்னால் நம்ப மாட்டேன், நான் பார்த்த சொப்பனத்தை நீ சொல்லு, நான் பார்த்த சொப்பனத்தை நீ சரியாக சொல்லிட்டேன்னா அப்போ நீ பொருளையும் சரியாக சொல்லிடுவோன்னு அர்த்தமாயிரும். அதனால் சொப்பனத்தையும் சொல்லு அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான் அது முடியாதுங்கிறான். அதனால தான் சொல்கிறான் அது பொய்யுங்கிறான் அவன். நாமும் நம்ம இதே மாதிரி பொய்யான காரியங்களில் தலையிடாமல் நம்ம தேவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்பித்து தருவார். அவருடைய கட்டளைப்படி கற்பனைப்படி நடந்துட்டோம்னா நம்ம போகிற பாதை நம்மளுக்கு எதிர்பாராத திருப்பங்களை உண்டு பண்ணும், எதிர்பாராத காரியமாக இருக்கும். ஆனால் முடிவில் நம்மளுக்கு சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன் இது உறுதியாக இருக்கும். நம்ம போகிற பாதை தான் நம்மளுக்கு என்னென்னு விளங்காமல் இருக்கும். எந்த பாதையில் போனாலும் நம்ம கட்டளையின் கற்பனையின் படி நம்ம நடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல உயர்ந்த பதவிகளை நம்மளால் அடைய முடியும். தானியேல் அவன் பார்க்குற வேலையிலலாம் உண்மையாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு பதவி இருக்குது. அந்த பதவியில் அவன் ராஜாவுடைய கஜானாவை நிரப்புறான், லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான்.
அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஏன் அவங்களை குற்றம் கண்டுபிடிக்க தேடுறாங்கன்னா, உண்மையாக உத்தமமாக இருந்ததுனால ராஜாவுடைய கஜானாவுக்கு பணம் வந்ததுனால, நஷ்டம் இல்லாமல் அவன் கஜானா இருந்ததுனால ராஜா என்ன பண்ணுறாரு? அவனை பிரதானிகளுக்கு தலைவனாக்க பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் தலைவனாக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த பதவி அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. முடிவு பண்ணிட்டாரு. அந்த செய்தியை கேட்டது தான் இவன் இவ்வளோ பெரிய பதவிக்கு, நம்மளுக்கு மேலே பதவிக்கு வந்துட்டான்னா நம்மளை லஞ்சம் வாங்க முடியாது, நம்ம சொத்து சேர்க்க முடியாது, நம்மளை இவன் லஞ்சம் வாங்க தடுத்துருவான், நம்ம பாடு ரொம்ப கஷ்டமாயிரும், அதனால் இவனுக்கு அந்த பதவி வர விட்டுறக்கூடாது, இவனை குற்றவாளியாக்கணும், குற்றப்படுத்தணும், இவன் சரியில்லை, அந்த பதவிக்கு பொருத்தமான ஆள் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு எல்லா அதிகாரம் சேர்ந்துக்கிட்டு தானியேலுக்கு எதிராக பெரிய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பெரிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தி அவனை குற்றப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அவனை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. என்ன, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அவங்க அதை தெய்வத்து மேலே பழிய போடுற மாதிரி, இவன் கும்பிடுற தெய்வத்தை கும்பிட விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை போட ஆரம்பித்தாங்க அவங்க. தானியேலால் எப்படி உண்மையாக இருக்க முடிஞ்சது? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பார்த்தீங்களா? அவன் 3 வேளை ஜெபம் பண்ணி என்ன கேட்டிருப்பான்? எனக்கு வீட்டை காரத்தா, சொத்தை தானே கேட்டிருப்பான். உண்மையாக நடக்கணும், அது கிருபை பண்ணும்பா, நான் எக்காலத்துக்கு கொண்டு லஞ்சம் வாங்கக்கூடாதுப்பா, நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாதுப்பா, எல்லாத்தையும் உண்மை காட்டணும்ப்பா, எனக்கு உண்மை நிலைநிறுத்தணும்பா, இந்த உண்மையாக செய்கிறதுக்கு நான் பயப்படக்கூடாதுப்பா, எதிரிகள் என் மேலே ரொம்ப கன்னிங்காக இருக்காங்கப்பா, நான் ஜெயிக்கணும்பா, நான் உண்மையாக இருக்கணும்பா அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். அதுதான் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்மளும் உண்மையாக இருக்கணும்னா நம்ம நினச்சால முடியாது. தேவன் நம்மளை அனுகிரகம் பாராட்டணும், தேவன் கிருபை தரணும், தேவன் இறக்கப்படணும், நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். நம்ம தேவன்கிட்ட கேட்டால் தேவன் கண்டிப்பாக செய்வார். 3 வேளை ஜெபம், அந்த 3 வேளை ஜெபந்தான் அவனை உண்மை உள்ளவனை ஆக்குச்சுது. அந்த உண்மை தான் அவனை உயர்த்துச்சுது. தேவன் அவனை உயர்த்தது காரணம் அந்த உண்மை. அந்த உண்மை எதுலேருந்து அவனை காப்பாற்றிச்சு? சிங்க கபியிலேருந்து காப்பாற்றிச்சு. தேவனால் அப்போ தான் செயல்பட முடியும். தேவனுக்கு நம்ம பிள்ளைங்க, நம்மளுக்கு அவளுக்கு உதவி செய்ய ஆசையாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு செயல்பட விடணும் அவரை நம்ம. அதுக்கு அவருடைய அந்த உண்மை பயன்பட்டுச்சு அவருக்கு. அது பாருங்கள், சிங்க கபியில் தூக்கி போட்டாங்க, ஆனால் தேவன் அவரை காப்பாற்றிட்டாரு. அந்த சட்டத்து பிரகாரமாக தேவனை கும்பிடக்கூடாது, ராஜாவை தான் 1 மாதமாக கும்பிடணும்னு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தானியேலை பழிவாங்க தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் தானியேல் எந்த சட்டத்தை கொண்டு வா, நான் என் தேவனுக்குள்ள ஆராதனையை நான் செலுத்துவேன், அவருக்குள்ள ஜெபத்தை நான் அவர் செய்வேன்னு சொல்லி அவங்க கண் பார்வையிலேயே அந்த ஜெபம் பண்ணார். அவர் தூக்கி சிங்கக்கபியில் போட்டாங்க. தேவன் அவனை காப்பாற்றிட்டாரு. அடுத்து பாருங்கள், தானியேல் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷனையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. போதும், பார்த்தீங்களா? தானியேலை குற்றப்படுத்தினவங்கள ராஜா சிங்கக்கபியில் போட்டார். தானியேல் சொன்னான் ராஜா கிட்ட, அவன் சிங்கக்கபியில் போடுன்னு சொன்னானா? தானியேலுக்கு ராஜா ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால தானியேலை உயர்த்த ஆசைப்படுறான் அவன்.
ராஜா. ஆனால் தானியேல் சொல்லவே இல்லை. எதிரிகளை பற்றி தானியேல் யோசிக்கவே இல்லை, பேசவே இல்லை. எதிரிகளை கவனிக்கிறது தேவனுடைய காரியம், பழி வாங்குறது அவருடைய செயல். நம்மளாம் கரெக்டாக அப்படி இருக்கானு? நம்ம எதிரிகளை பற்றி யோசிக்கவே கூடாது, பேசவே கூடாது, அவங்கள சிந்திக்கவே கூடாது. அவங்கள பற்றி நம்மளை பற்றி மட்டுமே சிந்திக்கணும். தேவன் அதை பார்த்துப்பார். அதெல்லாம் தேவனுடைய பொறுப்பு. அது அவருடைய கட்டளைப்படி நடக்கணும், நம்ம காரியத்தை யோசிக்கணும். தானியேல் கரெக்டாக பண்ணாப்புல. அதான் பிரதானியை உயர்த்தி வைத்தார் தேவன். தேவன் ஒரு ஆளை உயர்த்துறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்ப்பார். தானியேல்கிட்ட தகுதிகள் இருந்துச்சு. 3 வேளை ஜெபம் பண்ணி உண்மையாக இருக்கிறதுல பிரயாசப்பட்டு கொண்டார். அவர் எதிரிகளை கூட சாக கொடுக்கல. அவர் சாக விடாமல் காப்பாற்றினார். அவர் தேவனுக்கு உகந்த காரியங்களை பண்ணார். அந்த தீட்டுப்பட்ட உணவை சாப்பிட மாட்டேன்ட்டார். தேவன் அவரை போர்க்கைதியாக பிடிச்சிட்டு வந்தாலும் அவர் முறுமுறுக்கவே இல்லை. அதனால் தேவன் அவர் உயர்ந்த பதவியில் வைத்தார். அவர் இதே பதவி இஸ்ரேலில் இருந்தால் அவர் கொடுக்க முடியாது. இந்த நேபுகாத்நேச்சார் அந்த நேரத்தில் உலகத்துக்கு வல்லரசனுடைய ராஜா, உலகத்தின் வல்லரசு தான் பாபிலோன். அந்த பாபிலோனில் உள்ள உயர்ந்த பதவி தான் உலகத்திலே உயர்ந்த பதவி. இந்த உயர்ந்த பதவி இஸ்ரேல் நாட்டில் கிடையாது. தேவன் அவரை அழைச்சிட்டு வராரு. போர்க்கைதியாக பிடிச்சிட்டு வந்து அந்த உயர்ந்த பதவியில் உட்கார வச்சு தானியேல் அழகு பார்க்குறாரு தேவன். ஏன்? அவர்கிட்ட அழகான குணங்கள் இருக்குது. அவர் கட்டளையும் கற்பனை பண்ணி நடக்கிறாரு, நல்லா உழைக்கிறாரு, சோம்பேறியாக இருக்கல. அந்த குணங்கள் அவரை உயர்த்துச்சு. நம்மளும் தானியேலை போல உண்மையாக இருக்க ஜெபம் பண்ணி உண்மையாக இருந்து எதிரிகளை பற்றி யோசிக்காமல் எல்லாருக்கும் நன்மை பண்ணி தேவனுக்கு உகந்த காரியங்களை நம்ம பண்ணோம்னா நம்மளையும் தேவன் உயர்ந்த இடத்துல அமர வச்சு அழகு பார்ப்பார். அடுத்து யோசேப்பை தேவன் பிரதமர் பதவிக்கு உயர்த்தினார். யோசேப்புக்கு அவங்களுடைய சகோதரர்கள் என்ன பட்ட பேர் வச்சுருந்தாங்க? சொப்பனக்காரன். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சொப்பனக்காரன் என்ன சொப்பனம் கண்டான்? என்னுடைய கதிர்கட்டு நிமிர்ந்து இருக்கும், உன் கதிர்கட்டெல்லாம் எனக்கு கதிர்கட்டை வழங்குன்னா. நீங்களே என்னை வணங்குன்னு சொன்னான். இதை கொண்டு போய் இந்த சொப்பனத்தை பார்த்தான். இதை அவங்களுடைய சகோதரர்கிட்ட போய் சொன்னான். நாங்கள் உங்களை வணங்கணுமாடான்னு அவன் மேலே கோவம் வந்துட்டு, அவங்களுக்கு அவன் மேலே பொறாமல் வந்துட்டு. காரணம், அப்பா அவனை மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாரு, அவனுக்கு 2 பங்கு கொடுக்குறாரு அப்பா அவனுக்கு. அப்பாவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறான் அவன். அதனால் அவங்களுடைய பொறாமை, இவனை பற்றிய கோவம்லாம் அதிகமாயிட்டு அவனை கொலை பண்ணுற அளவுக்கு அந்த கோவம் வந்துட்டு இவன் தனியாக பார்க்குறாங்க. அவனை தனியாக பார்க்குறான், தனியாக வாரான் இவங்களை சந்திக்க. அப்பா சொல்லி விட்டுருக்காரு, இவங்களுக்கு போய் பார்த்துட்டு வா, சுகம் விசாரிச்சுட்டு வா, இதெல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இப்போ கொலை பண்ணிடுவோன்னு தான் முடிவு பண்ணியிருக்கான். யார்? சொந்த சகோதரர்கள். இப்போ மட்டும் அந்த சொந்த சகோதரர்களால் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு அடிப்பிடி சண்டை போடலை. 4000 ஆண்டுக்கு முன்னாடியுமே சொந்த சகோதரர்கள் தன்னுடைய தம்பியை கொலை பண்ண சதி திட்டம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? நம்ம சொந்தம் தேவன் மட்டும்தான். நம்மளுக்கு சொந்தம் தேவன் மட்டும்தான். வேறு யாரும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. தேவன் தான் நம்முடைய எல்லா காலங்களிலும் நம்ம தவறை திருத்தி நம்மகிட்ட அன்பாக இருப்பார். சொந்தம் என்று சொல்லிக்கல உண்மையன்றி வேறு யாரும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப உண்மையான பாடல் அது. இயேசுவுக்கு யார் எதிரியாக இருந்தா? புறஜாதிக்காரனா? இல்லை. அவன் நம்ம மதத்துக்கு அந்த யூதர்கள் தான் எதிரியாக இருந்தாங்க. பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர் தான் எதிரியாக இருந்தாங்க. யார் அவனை காட்டி கொடுத்தா? யூதாஸ்காரியோத். அவன் சொந்த ஜனங்களால் மத்தியில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்த ஜனங்கள்கிட்ட தான் எதிர்ப்பு முதல்ல வரும் நம்மளுக்கு. அதே போல் இந்த யோசேப்புக்கு சொந்த சகோதரர்களால் கொலை வெறி தாக்குதல் நடக்குது. அங்கே அவனை தூக்கி குழியில் போடுறாங்க.
அப்போ ஒருத்தர் ஐடியா கொடுக்குறான், இவனை குழியில் போட்டு இவனை கொல்ல வேண்டாம், இப்போ இஸ்மவேலர் வராங்க, அவன் எகிப்துக்கு போகிற வியாபாரிகள் அவங்ககிட்ட இவனை விற்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனுக்கு விற்கிறாங்க. இயேசுவத்தை எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தாங்க? 30 வெள்ளிக்காசு. யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகின்றான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்? அவன் அவருடைய கட்டளையின் கற்பனைப்படி நடக்கிறவனாக இருந்தான், அவருடைய வேலைகளை செய்கிறவனாக இருந்தான். அந்த வசனத்தை வாசி கேட்போமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, கர்த்தர் அவனை ஏன் ஆசீர்வதிச்சார்? அவங்களோட ஏன் தேவன் இருந்தார் அவன்கிட்ட? அவன் வேலை செய்கிறதுல அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தான். அவன் முதல்ல ஒரு அடிமை போத்திப்பார் அவன்கிட்ட அந்த இஸ்மவேல்கிட்ட போத்திப்பார் யோசேப்பை வாங்கிட்டு அடிமையை வீட்டில் வேலை கொடுத்துருப்பார். என்ன வேலை கொடுத்துருப்பார்? அவனுக்கு ஏற்கனவே வீட்டில் எல்லா வேலைக்காரர் இருந்திருப்பாங்க, ஒரு சில வேலைக்கார தேவைப்பட்டிருக்கும், அதனால் இவனை வாங்கியிருக்கிறாரு. வேறு என்ன வேலை கொடுத்துருப்பாரு? ஒரு தோட்டத்தில் போய் தண்ணி பாய்ப்பான், மண்ணை கொத்து பண்ணிருப்பார். அவர் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சி மண்ணை கொத்திருப்பான், அதை கரெக்டாக பக்குவமாக பார்த்துருப்பான், நல்லா பூ பூத்துருக்கும். அப்போ தான் போத்திப்பார் பார்த்துப்போம், இவனால் இவ்வளோ பூ பூக்கலையே, தோட்டம் இவ்வளோ அழகாக ஆகிட்டேன், அப்படியா இந்த யோசேப்பிட்ட ஏதோ இருக்குடா அப்படின்னு பார்ப்பான். அப்படி வேலை செஞ்சுருப்பான் யோசேப்பு. அப்படி பார்த்தான் சாப்பாடு நல்லவே இல்லையே, அதில் போட்டு பார்ப்போம், சமையல் அறையில் போட்டு பார்ப்போம் யோசேப்புன்னு போட்டால், அப்போ யோசேப்பு சமையல் அறையில் வேலைக்கு போன பிறகு சாப்பாடு ருசியாக இருந்திருக்கும், செலவுகள்லாம் சரியாக இருந்திருக்கும். அப்பா இவன் இதையும் நல்ல மாதிரி ஆக்கிட்டானே, வீடு அசுத்தமாக இருக்க, அதில் வீடு சுத்தப்படுத்துறதுக்கு இவனை போடுவான், அந்த இடத்துக்கு இவனை போடுவோன்னு சொல்லி போட்டு பார்த்துருப்பான், அந்த வீட்டையும் சுத்தப்படுத்தியிருப்பான் அவன். ஏன் அப்படி எல்லாம் செய்கிறதுக்கு அங்கே போட்டி இருந்திருக்கும், பொறாமல் இருந்திருக்கும். இவன் எபிரேயன், அவங்கெல்லாம் யூதர்கள், அவங்கெல்லாம் எகிப்தியர்கள், அவங்கள போட்டி பொறாமல் இருந்திருக்கும். புகழெலாம் இவனுக்கு வந்தால் அது மற்ற வேலைக்காரங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் இவன் தாங்கியிருப்பான். எப்படி தாங்கியிருப்பான்? தாழ்மையாக தாங்கியிருப்பான், பொறுமையாக இருந்திருப்பான். வேலைக்காரங்க மத்தியில் எஜமானனுக்கு உண்மையாக இருந்திருப்பான். எல்லா குறைஞ்ச வேலைக்காரன் அதிகமான வேலைக்காரன்னு சொல்லி இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்திருப்பான், எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பான், விட்டு கொடுத்துருப்பான். அதனால தான் அவங்களோட தேவன் இருந்தார். அதனால தான் அந்த வீட்டையே தேவன் ஆசீர்வதித்தார். யோசேப்பு பார்க்குறான், இப்படி ஒரு வேலைக்காரனா, இந்தப்பா என் வீட்டில் உள்ள எல்லாமே நீ தான் இன்சார்ஜ்னு கொடுத்துட்டான் அவனுக்கு. அவனை ஒரு அடிமைன்னு சொல்லி சாப்பாடு கிடைச்சா போதுன்னு சொல்லி இருக்கல. அவன் என்ன வேலை பார்த்தாலும் நம்பர் 1 அவன் ஆசைப்பட்டான். ஏன்னா அவன் கேட்டான், அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் தேடினான், அவன் கண்டடைந்தான், அவனுக்கு தட்டிகிட்டே இருந்தான், அவன் திறந்துட்டு எல்லாமே. அதே போல் நம்மளும் உழைக்கணும், எந்த வேலைன்னு இல்லை, எதுன்னு இல்லை, உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், அவர் கட்டளைப்படி நடக்கணும், உழைக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம உயர்ந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். அடுத்து ஒரு அபாண்டமான பழி அவனுக்கு சுமத்தப்படுது. அதை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39ஆவது அதிகாரம் 19-20 வசனங்கள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். நல்லா போயிட்டுருக்கு யோசேப்புக்கு. அப்போ அபாண்டமான பழி சுமத்தப்படுது அவன்கிட்ட. அந்த போத்திபாரோட மனைவி இவன் மேலே விருப்பப்படுறா, அதுக்கு இவன் உடன்பட மாட்டேங்கிறான். இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு நேரம் வரும்போது, சமயம் வரும்போது அவனுடைய ஆடையை எட்டி பிடிச்சிடுறா. பார்க்குறான், ஐயோ நம்ம தப்பி பண்ணிடுவோம்னு பயந்து ஆடையை கலத்தி கொடுத்துட்டு ஓடிட்டான். இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறான் அவன். இது பிரதமர் பதவிக்கு வைக்கப்பட்ட பெரிய பரிசை.
பாவம் தேடி வரும், பாவத்தை கண்டு ஓட வேண்டும், விலகி ஓட வேண்டும். இது ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பரீட்சை வைக்கப்படும். இது யோசேப்பு ஜெயித்தது போல் நம்மளும் ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சாதான் உயர்த்தப்படுவோம். நம்ம தோத்துட்டோம்னா அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே தள்ளப்பட்டுருவோம். நம்ம நிலைமை பரிதாபமான நிலைமை ஆயிரும். நம்ம மதிப்பிழந்து நம்ம ஒன்றுக்கற்ற பிரயோஜனம் இல்லாதவனாக மாறிடுவோம். அது ஜெயிச்சா உயர் பதவி நம்மளுக்கு காத்திருக்கு, மகிழ்ச்சி காத்திருக்கு. நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். யோசேப்பு நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்குறாரு. பாவத்தை கண்டு ஓடுற பாவத்தை. ஏன்னா அவருக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அது, தேவன் அவனுக்கு வச்ச பரீட்சை அது. அந்த பரீட்சையில் யோசேப்பு ஜெயிச்சிட்டாரு. அந்த பரீட்சையில் ஜெயிச்ச யோசேப்பு இப்போ எங்கே இருக்காரு? அடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 20, 21, 22. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். பார்த்தீங்களா? இவ்வளவு வெற்றி பெற்றிருக்காரு, இவ்வளோ தூரம் பாவத்தை ஏற்று ஜெயிச்சிருக்காரு. இப்போ எங்கே இருக்காரு? ஜெயிலில் இருக்காரு. ஆனால் தேவன் எங்கே இருக்காரு? 21 வசனத்தில் முதல் வார்த்தை என்னது? தேவன் அவனோடு இருந்தார். தேவனும் ஜெயிலில் இருக்காரு, இயேசுவும் ஜெயிலில் இருக்கிறாரு. ஏன்னா வெற்றி வீரன் அவன். பாவத்தை எதிர்த்து வெற்றி பெற்ற வெற்றி வீரன் அவங்களோட தேவன் இருக்கிறாரு. தேவன் அவங்கள்ட்ட இருந்ததுனால அந்த சிறைச்சாலைக்கு அவன் தலைவன் ஆயிட்டான். தேவன் சும்மா இருப்பாரா? பொறாமை இருந்து, பெருமை இருந்து, பகை இருந்து, வஞ்சகம் இருந்து, துரோகம் இருந்து, குறை சொல்கிற குணம் இருந்தால் தேவன் இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் என்ன குணம் இருந்தால் இருப்பார்? தாழ்மை இருந்தால் தேவன் இருப்பார், பொறுமை இருந்தால் தேவன் இருப்பார், உண்மை இருந்தால் தேவன் இருப்பார், அன்பு இருந்தால் இருப்பார், மன்னிப்புக்கிற குணம் இருந்தால் இருப்பார், விட்டு கொடுக்குற குணம் இருந்தால் இருப்பார். இந்த குணங்கள்லாம் அவன் இருந்ததுனால அந்த சிறைச்சாலையிலையும் தலைவனாகிறான். பாருங்க, அவன் சிறைச்சாலையோட அதிகாரி எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். ஏன் எப்படி கொடுத்தான் அவன்? அந்த மற்றவங்கள்லாம் சிறையில் வந்ததுங்க, ஜெயிலில் வந்தும் அவங்க குணத்தை மாற்றாமல் இருந்திருப்பாங்க. வெளியில் தப்பு பண்ண போய் தான் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. ஜெயிலுக்கு வந்தும் ஜெயிலில் அதிகாரிகிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சண்டை போட்டிருப்பாங்க. அவன் சொன்னபடி கேட்டிருக்க மாட்டாங்க. அவன் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. நம்ம யோசிப்பு அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அதெல்லாம் அந்த சக சிறை கைதிகளுடன் அவன் ஒற்றுமையாக இருந்திருப்பான், தாழ்மையாக இருந்திருப்பான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், அவங்கள ஆறுதலாக இருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்த சிறை அதிகாரி இவனை சிறைக்கும் தலைவனாயிட்டான். யோசிப்பு கால் வைத்த இடத்துல தலைவனாகிறான். ஏன் ஆகிறான்? கட்டளை இப்படி கற்பனை நடந்தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துப்படி நடந்தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துப்படி அவன் நடந்தான். உழைத்தான், சோம்பேறியாக இருக்கல, சுறுசுறுப்பாக இருந்தான். அவங்களுக்கு எல்லாம் சிறையில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் லேட் ஆகிருக்கலாம், எல்லோரும் கத்திருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பான்? சமையலில் போய் சாப்பாடை விரைவாக சமைக்க ஹெல்ப் பண்ணி அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து பசியாக இருக்கிற சிறை கைதிக்கெல்லாம் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுருப்பான் அவன். அதுதான் உழைப்பு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதான் சொல்லுது. கேட்டுக்கொண்டே இரு, உனக்கு கொடுக்கப்படும். தேடிக்கொண்டே இரு, நீ கண்டடைவாய். தட்டிக்கொண்டே இரு, உனக்கு திறக்கப்படும். இதை அவன் செஞ்சுருப்பான். அவன் சிறையில் அவன் பெரிய உத்தியோகத்துக்கு வந்துட்டான். அவன் எங்கே போனாலும் எங்கே கால் வச்சாலும் அவன் உத்தியோகத்தில் இருக்கிறான். அவன் ஏன்னா தேவன் அவன் கூட இருக்கிறதுனால இந்த காரியங்கள்லாம் அவனுக்கு நடக்குது. அடுத்து வசனத்தை வாசி கேட்போம். 40வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்கள், பானபாத்திரக்காரன் ஒருத்தன் அவனும் ஜெயிலில் இருந்தான். இன்னும் சுயம்பன், அதாவது வடகடை கேக்கெலாம் சுட்டு கொடுக்குற ஒரு வேலை பார்த்தவன் நேபுகத்நேச்சர், அவனும் ஜெயிலில் இருக்கான். 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டான். 2 பேருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டான். அதில் ஒருத்தன் உனக்கு தூக்குன்ட்டான், ஒருத்தனை நீ தப்பி வந்துடுவ, நீ மீண்டும் அந்த வேலைக்கு போயிடுவேன்ட்டான். அப்படி மீண்டும் வேலைக்கு போயிடுவேன்னு சொன்ன ஆள் தான் பானபாத்திரக்காரன். அவனை சொல்லி விட்டான். இவன்
எப்பா நீ போகும்போது நேபுகாத்நேச்சார்ட்ட என்னை ஞாபகப்படுத்துப்பா, நான் இப்போ செய்யாத தப்புக்கு உள்ளே வந்துருக்கிறேன், என்னை வெளியில் கொண்டு ஹெல்ப் பண்ணுங்க. அவன் சரின்னு சொல்லிட்டு போனால் அவன் ஒன்றுமே செய்யலை. என்ன, மனிதனை நம்பினா ஒரு காரியம் நடக்காது, மனிதன் செய்கிறது ஒன்றும் பலிக்காது. ஆனால் அந்த மனிதன் அந்த நேபுகாத்நேச்சார் அந்த பானபாத்திரக்காரன் மட்டும் யோசேப்பை வெளியில் கொண்டு போயிருந்தான்னா பிரதமர் ஆகிருக்க மாட்டான். யோசேப்பு பிரதமராக இருக்க மாட்டான். வெளியில் வேணால் சாதாரண ஒரு ஆளாக விட்டுருப்பான், ஜெயிலேருந்து வெளியே விட்டுப்பான் ஒழிய அவனை பிரதமராக இருக்க மாட்டான். ஆனால் தேவன் அவனை எடுக்க போய் தான் பிரதமர் ஆக்கினார் அவனை. அதுதான் மனிதன் செய்கிற உதவிகளை விருதா காரியங்கள். தேவன் செய்கிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும், அது காத்திருக்கானு, இந்த விசுவாசத்தோடு காத்திருக்கானு. ஆபிரகாம் அப்படி காத்திருக்காமல் போயிட்டான். சாராள் அப்படி காத்திருக்க முடியல சாராளால். அதனால தான் இஸ்மவேலன் பிறந்துட்டான், துஷ்ட மனிதன் பிறந்துட்டான். அவனை பற்றி அவ்வளோ பிரச்சனைகள் காத்திருக்காத போனதுனால. பரிதிமேய் பாருங்கள், இயேசுவுக்காக காத்திருந்தான். அவன் பரிதிமேயு ஒரு கண் தெரியாத குருடன். அவன் சின்ன வயசுல இருந்தே அந்த குருடாக இருந்ததுனால அவன் அம்மா அப்பா தம்பி அண்ணன் எல்லாருமே அவன் கண்ணை சுகப்படுத்த போராடி இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, வத்தியத்தை கொட்டி போயிருப்பாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக எல்லாரும் தனித்தனி குடும்பமான பிறகு இவனால் அந்த குடும்பத்தில் இருக்க முடியாமல் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு. அப்பவும் கேள்விப்பட்டிருப்பான், இவன் இயேசுன்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் கண்ணை சுகப்படுத்துறான்னு கேள்விப்பட்டிருப்பான். அவரை பார்க்கணுன்னு துடிச்சிட்டு இருந்திருப்பான். பரிதிமேயு கூட்டமாக போகுது, கேட்குறான், என்ன கூட்டம் அவ்வளோன்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இயேசுநாதர் போகிறாருன்னு. உடனே அவனை ஞாபகம் வந்துட்டு, அப்பா நம்ம தேடினவர் இவ்வளோ நாள் தேடி இருந்தவர் போகிறாருன்னு சொல்லி கத்துறான். தாவீதின் குமாரனேன்னு கத்துறான். எல்லாம் சத்தம் போடுறாங்க. அவனை மேலும் கத்துறான். நிப்பாட்டிட்டான் தேவனை, இயேசுவை நிப்பாட்டி இயேசு கண்ணை வாங்கிட்டான். அவன் இயேசுக்கிட்ட பொறுமையாக இயேசுக்கிட்ட அவன் காசு கேட்கல, கண்ணு கட்டான். தேவன் கொடுத்தா தான் அது மகிமையானது, உயர்ந்தது. மனிதன்கிட்ட வாங்குறது வெறும் பிச்சை, 5 பைசா 10 பைசா தான். அதெல்லாம் தேவன் அவனுக்கு கண்ணை கொடுத்தார், ஒளிமயமான கண்ணு. நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றுச்சு. நான் டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்சுட்டு டிடிடிஏ இதில் வேலைக்காக அந்த சிஎஸ்சி டைவிஷன்லாம் பதிஞ்சு வச்சுருந்தேன். எனக்கு வேலை எனக்கு கிடைக்காம போயிட்டு, எனக்கு ஒரு சில காரணங்களால் வேலை எனக்கு இல்லாமல் போயிட்டு. ஆனால் தேவன் எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை தந்தார். ஒரு பரீட்சை கொண்டு வந்தார், ஒரு பரீட்சை வச்சாங்க, அது எழுதினேன், பாஸ் பண்ணேன், அது வேலைக்கு போயிட்டேன். அது வேலைக்கு போனதுனால நான் ஏஇஓ ஆகிட்டேன், அதிகாரி ஆகிட்டேன், கல்வி அதிகாரி ஆகிட்டேன். நான் டிடியில் அவங்க வேலை கொடுத்து வேலை பார்த்துருப்பேன்னா வாழ்க்கை பூரா ஆசிரியராக இருந்திருப்பேன், அதிகாரியை நான் வேலை பார்த்துருக்க மாட்டேன். நான் வேலை பார்த்த காலங்கள் கொஞ்சம் காலங்கள் தான், 22 வருஷம் தான் அரசாங்கத்தை வேலை பார்த்தேன். அதில் 15 வருஷம் நான் கல்வி அதிகாரியை வேலை பார்க்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். ஏன் தேவன் கொடுத்த பதவி இது. நான் மட்டும் மனிதர்கிட்ட கேட்டதுன்னு வச்சுருங்க, சிஎஸ்சி டைவிஷனில் மட்டும் வேலை பார்த்துருப்பேன்னு வச்சுக்கிடுங்க, வாழ்க்கை பூரா 22 வருஷமும் இடைநிலை ஆசிரியராகவே இருந்து வேலையை விட்டு போயிருப்பானா. தேவன் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அடுத்து ஆதியாகமம் 41 அதிகாரம் 15-16 வசனங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பாருங்க, நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், நீ தான் சொல்லிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்ல. இல்லை, நான் இல்லைப்பா, நான் இல்லை. தேவன் சொல்லுவார். தேவனை உயர்த்துறான். நம்மளுக்கு கொஞ்சம் ஜெபமனை தெரிஞ்சுக்கிட்டா, கொஞ்சம் காசு வந்துட்டுனா, கொஞ்சம் பேச தெரிஞ்சுக்கிட்டுனா நம்மளை பெருமையாக பேச ஆரம்பிச்சிடுறோம். நம்ம எல்லாம் தேவன் போட்ட பிச்சைங்கிறத மறந்துட்டோம். அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கான் பாருங்க யோசேப்பு. தேவன் தான்பா சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன்பான்னு நேபுகாத்நேச்சார் சொல்கிறான் பாருங்க. அவன் அப்படி ஒரு நல்ல தேவனை தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்துறது. ஏன்னா அதான் உண்மை. தான் அவன் ஒன்றும் தேவனை உயர்த்தலை, உண்மையே சொல்லலாம். அவன் எப்போ நான் ஒன்றும் இல்லை, தேவன் கொடுக்குற கிருபை அருள் இரக்கத்துலனால தான் அந்த சொப்பனத்துக்கெல்லாம் பொருள் எனக்கு தெரியுதுன்னு அவன் சொல்கிறான். அவன் நம்மளும் அதே போல் நம்மளை தாழ்த்தி உண்மையாக தேவனால் தான் நம்ம உயிரோடு இருக்கோம், தேவனால் தான் நம்ம சாப்பிட்றோம், தேவனால் தான் நம்ம நடக்கிறோம், தேவன்கிட்ட தான் நம்மளோட ஆயுசு அவன்கிட்ட தான் இருக்குது, நம்ம சுவாசம் அவற்றை தான் இருக்குது. அவர் தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கார், உயிரோட வாழ வச்சுட்டு இருக்கிறாருங்கிறத உணர்ந்து நம்ம நடந்துட்டோம்னு வச்சுடுங்க, நம்மளும் தேவனுக்கு உகந்த மனிதனாக மாறுவோம். இப்போ பாருங்கள், பார்வோன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். யோசேப்பு
பார்வோனுக்குடைய சொப்பனத்தின் பொருளை சொல்லிட்டான். அந்த சொப்பனத்தின் பொருளை சொன்ன யோசேப்பையே பார்வோன் பிரதமராக நியமிச்சிட்டான். அந்த பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உணவு கொடுக்க ஏதுவாக செழிப்பான காலத்தில் உள்ள உணவெல்லாம் சேமித்து வைத்து உணவு கொடுக்குற மக்களுக்கு உணவு கொடுக்க பொறுப்பை பார்வோன் யோசேப்பிட்டை கொடுத்துட்டான். உலகம் பூரா பஞ்சம். இப்போ அவனுடைய சகோதரர்கள் வராங்க, வந்து இவன்கிட்ட உணவு கேட்குறாங்க. இவன் பார்க்குறான். இவன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இவன் நம்மளை அடித்தான், இவனால் நம்மளை சட்டையை கிழிச்சான், இவனால் நம்மளை தூக்கி கிணத்துக்குள்ளே தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ளே போட்டான், இவன்லாம் நம்மளை விற்றான், அவங்களாம் நினச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் சோழி முடிஞ்சான் இவன், இனிமேல் அவ்வளோதான், இவனுக்கு காலங்கள் முடிஞ்சதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க செஞ்ச காரியம்தான் இவனுடைய வெற்றிக்கு ஆரம்ப காரியமாக இருந்துச்சு. இவன் பிரதமர் பதவிக்கு வர்றதுக்கு அதுதான் எல்கேஜி வகுப்பாக இருந்துச்சு, முதல் ஆரம்பமாக இருந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அதான் சொல்கிறான் இவன் யோசேப்பு அவங்கள்ட்ட சொல்கிறான், உங்களை காப்பாற்றவே தேவன் என்னை அனுப்பினார். நீங்கள் எங்களை விற்று போட்டீங்களே, ஏன்னா உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உணவு கொடுக்க தான் அனுப்புகிறேங்கிறாரு. இயேசுவை போல மன்னித்தார். இயேசு தன்னை கொலை பண்ணவங்களை மன்னித்தார் பார்த்தீங்களா? அதே போல் யோசேப்பு தன்னை கொலை பண்ண முயற்சி எடுத்த, கொலை பண்ண மாதிரியே எடுத்துக்கலாம், அந்த சகோதரர்களை மன்னித்தார். அவ்வளோ பெரிய குணம் இருந்துச்சு அவன்கிட்ட. அந்த குணம்தான் யோசேப்பை பிரதமராகிச்சுது. அந்த குணம்தான் யோசேப்பை பார்வோன் பக்கத்தில் உட்கார வச்சுது. அந்த குணம்தான் யோசேப்பை உலகத்துக்கே பிரதமர் ஆகிச்சுது. ஏன்னா பார்வோன் ராஜ்யம்தான் நடக்குது, பேரரசு அந்த நேரத்தில் பார்வோன் தான். பார்வோன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா உலகத்துக்கே தெரிகிற ஒரு ஃபிகர் ஆகிருப்பான் அவன். அவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஏன்னா அவன் மத்தேயு 6:23 படி நடந்தான், மத்தேயு 7:7 படி நடந்தான். அவன் கேட்டுக்கொண்டான், கொடுக்கப்பட்டது, தேடினான், கண்டடைந்தான், தட்டினான், திறக்கப்பட்டது அவனுக்கு. அவன் எல்லாத்தையும் அன்பாக, தாழ்மையாக, பொறுமையாக, நிதானமாக, நேர்மையாக, பொறாமை இல்லாமல், பெருமை இல்லாமல், உண்மை உத்தமமாக நடந்து கொண்டான். ஆனால் உயர் பதவி அடைந்தான். அதே போல் தாவீதை பாருங்கள். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றதோ 1000 சொல்லி பாட்டு பிடிச்சிட்டாங்க. அந்த பாட்டு சவுலை தாவீது மேலே பொறாமை கொள்ள வச்சுட்டு, இப்போ தாவீதை கொல்றதுக்கு சவுல் பிரயத்தனப்படுத்துகிறான், போர் செய்கிற மாதிரி 3000 சோல்ஜர்ஸை கூப்பிட்டு போய் தாவீதை கொல்ல பார்க்குறான். அவன் தாவீது பயந்து ஓடுறான். ஒரு காலகட்டத்தில் பெலிஸ்திய தேசத்துக்குள்ளேயே போய் ஒளிகிற அளவுக்கு அவன் பயந்து ஓடுறான். அதே ஓட்டத்துக்கு இடையிலையும் அவன் தன்னை ராஜாவாக ஆக்குறதுக்கு ஏதுவாக படைகளை தயார் பண்ண வேண்டியிருக்கு, அதையும் செய்கிறான். அவன் இவனை சவுலை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கொலை பண்ண மாட்டேக்கான். என்ன, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீதை பாருங்கள், தேவனுடைய கட்டளைப்படி அப்படியே நடக்கிறான். அதே நேரத்தில் உழைக்கவும் செய்கிறான். அவன் தனக்குள்ள படையும் ஏற்படுத்துகிறான். மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சவுல் தாவீதை கொல்ல அவன் விரட்ட சவுல் மேலே மக்களுக்கு வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்குது. தாவீது சவுலை கொல்லாமல் அவனை விட அவனுக்கு பயந்து ஓட மக்களுடைய மனமெல்லாம் தாவீது பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்குது. இது தாவீதை ராஜாவாக மாற்றிட்டு, உண்மையும் உத்தமமும் உழைப்பும் தாவீதை ராஜாவாக மாற்றிட்டு, தேவனுடைய கட்டளைப்படி நடந்தான். இது அவனை ராஜாவாக மாற்றிட்டு, அதே போல் இன்னொரு அதே போல் நம்மளும் அவருடைய கட்டளைப்படி நடந்து உண்மையும் உத்தமமாக நடந்துட்டோம்னா நம்மளுக்கும் உயர் பதவி கொடுத்து கவலைப்படாமல் வாழலாம். இந்த பாருங்கள், ஒரு பெரிய பணக்காரன் தான். அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட காரு, பங்களா, வீடு, பிள்ளைங்க, பேரன் பேத்தி, அந்த ஊர்லேயே அவன் தான் ராஜா. ஊரில் அவன் சொன்னதான் நடக்கும். ஏன்னா பணம் இருக்குது. எல்லாரும் அவனுக்கு அடிபணிஞ்சாங்க. ஒரு காலம் வந்தது, பணமெல்லாம் போன அடைங்கன்னு தெரியல. எல்லாம் கஷ்டங்கள், கடன், வறுமை, கார் இல்லை, ஒன்றும் இல்லை, பிள்ளைகளுக்கு நோய், மக்கள்லாம் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாபம், இவன் செஞ்ச பாவத்தினால கஷ்டப்படுறான்னு மக்கள்லாம் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் அவன் மதிப்பிழந்து போயிட்டான்.
இன்னொன்று பாருங்கள், இதே நேரத்தில் அதே ஊரில் ஒருத்தர் இருந்தான். அவன் உண்மையுத்தமாக நடந்துக்கிட்டான், தேவனுடைய உகந்த பிள்ளையாக இருந்தான், எல்லாரும் தாழ்மையாக இருந்தான், பொறுமையாக இருந்தான், மன்னித்தான், அன்பாக இருந்தான். அவன் யாரையும் பொறாமப்பட மாட்டான், பெருமைப்பட மாட்டான், குற்றப்படுத்த மாட்டான், குறை சொல்ல மாட்டான், அன்பாக இருந்தான். அவனுடைய மதிப்பு ஒரு நாளும் குறையவே இல்லை. பணம், அதுதான் பணம் உலக தேவை, பணம் அழிகிற பொருள் சொல்லுது வேதம். இது அவருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நடக்கிறது, நித்தியமாக அழியாதது. தேவன் அழியாதவர், உலகம் அழியக்கூடியது. நம்மளும் இந்த அழியாத செல்வத்தை நாடி நம்ம கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் இந்த பூமியில் வாழ்வதுடன் நமது சந்ததிகளுக்கும் இதை கற்றுக் கொடுத்து நம்ம சந்ததிகள் இதை கடைபிடித்து நித்தம் மகிழ்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க ஏதுவாக மாற அவர்களுக்கு இந்த பாதையை நம்ம அவர்கள் காட்டுவோமாக. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, எங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு வழி சொல்லி கொடுத்தேப்பா, நன்றியப்பா. உமது கட்டளையின்படி கற்பனைப்படி நடக்கிறதுக்கு எங்களை ஜெபம் பண்ண வையும்பா. எங்கள் ஜெபத்தில் காசுத்தா பணத்தைத்தான் நாங்கள் கேட்கக்கூடாதுப்பா. எங்கள் ஜெபத்தில் உண்மையாக நடக்கணும்னு தானியலை போல் கேட்கணும்பா. நாங்கள் உழைக்கணும்பா. இயேசுவே, உழைக்கிறதுக்கு தெம்ப தாரும்பா. நாங்கள் சிக்கனமாக இருக்கணும்பா, சேமிக்கணும்பா. இயேசுவே எல்லா காரியத்திலையும் உமது கிருபை, உமதுடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தணும்பா. அதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணம் உமது சித்தப்படி இருக்கணும்பா. இயேசுவே, நாங்கள் வேலையில் உண்மை வெளிப்படுத்தணும்பா, உண்மை உத்தமமாக நாங்கள் வேலை பார்க்கணும்பா. இதை நாங்கள் ப்ரேயர் பாயிண்டை வைக்கணும்பா. எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் பூரா உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்றதே நாங்கள் ப்ரேயர் பாயிண்டாக இருக்கணும்பா. இயேசுவே, அதே போல் நாங்கள் உழைக்கணும்பா. நாங்கள் சோம்பேறியான வேலைக்காரனாக இருந்து நாங்கள் சிறைக்க பேரக்கூடாதுப்பா. நாங்கள் சுறுசுறுப்பான 5 தாளந்தை 10 தாளந்தை ஆக்கின சுறுசுறுப்பான வேலைக்காரங்கள் நாங்கள் இருக்கணும்பா. நாங்கள் உண்மை உத்தமாக உழைக்கணும்பா. பகல் பூரா உழைக்கணும்பா. எங்கள் சந்ததிக்கு உழைக்க சொல்லிக் கொடுக்கணும்பா. எங்கள் சந்ததிக்கு உண்மையை உத்தமாக வாழ சொல்லிக் கொடுக்கணும்பா. சொல்லிக் கொடுத்து எங்கள் சந்ததியை தானியேல் போல, தாவீதை போல, யோசேப்பை போல மாற்ற நாங்கள் பாடுபடணும்ப்பா. நீர் அது கிருபை தாரும் பிதாவே. இயேசு நாம ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.